எந்த தெய்வம் உயர்ந்ததுன்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் சிக்கி காலத்தை வீணடிச்சிடாதீங்கயா. உங்கள் இஷ்ட தெய்வமே பரம், அதுதான் பரம சத்தியம்ங்கயா. எல்லாரும் என்ன, முக்கியமா இந்த சைவர்கள் அப்படிங்கிற பேரால இருக்க ஒரு சில பேர் தொடர்ந்து என்னை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான வீடியோஸ் போட்டு, கமெண்ட்ஸ் போட்டு. அவங்க விமர்சனம் என்னன்னா, நித்யானந்தா ஸ்மார்த்தர், அவர் பேசுற சம்பிரதாயம் கருத்துக்கள் எல்லாம் ஸ்மார்த்த கருத்துக்கள், சைவர் இல்ல. அப்பா நீங்கெல்லாம் யாரும் எந்த சர்டிபிகேட் கொடுக்க சொல்லி நான் கேட்கலப்பா. நான் என்ன ஏதாவது கிளைம் பண்ணிக்கிறேன்னா, நான் என்ன அதிகபட்சமா கிளைம் பண்ணிக்கிறது கோயில் பரதேசி. அண்ணாமலையார் கோயில், அண்ணாமலையாருடைய பிரசாதத்தை தின்னுட்டு அவருடைய திருநீரை பூசிக்கிட்டு கோயிலை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்த உடம்பாலையும் மனசாலையும் இப்போ உயிரால அவரையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிற ஒரு கோயில் பரதேசிப்பா. அவ்வளவுதான்ப்பா, ஒரு கோயில் பண்டாரம்பா. நல்லா புரிஞ்சுக்குங்க. பெருமானே தரிசனம் தந்து அவரே எனக்கு அனுபூதி அருளி அவரே பரமாத்வைதம் தந்ததனால் எனக்கு சிவமே பரம். நான் எப்பப்பெல்லாம் பரமசிவம் 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 சிவபரம்பொருள் அப்படின்னு சொல்றேனோ அப்பெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, தப்பே இல்லை. சோ இந்த இஷ்ட தெய்வம் யார் பரம் அப்படிங்கிற மொத்தத்துக்கும் இன்று இந்த விடையின் மூலமாக முற்றுப்புள்ளி வைக்கின்றேன்.